ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக லோ பட்ஜெட்டில் எப்படி ஆரி ஒர்க்கு ப்ளவுஸுக்கு நிகராக நம்ம ஒரு ப்ளவுஸை மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, லேஸு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இல்லை ப்ளவுஸில், ஆனால் அது பார்க்குறதுக்கு ஒரு லுக் இருக்காது. பட் இந்த ஒர்க்குன்னா லேஸில் தான் நம்ம பார்க்குறதுக்கு ஆரி ஒர்க்கு லுக்கில் நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா மிடில் கிளாஸாக இருந்தாலுமே நிறைய பேருக்கு இந்த ஆரி ஒர்க்குக்கு மெட்டீரியல் வாங்குறதுக்கும் காசு இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு கூட காசு இல்லாத, ஆனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு கிராண்டாக ஒரு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒர்க்கை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து 10 ரூபாய்க்கு வாங்குகிற, நம்ம 1 மீட்டர் 10 ரூபான்னு வாங்குகிற அந்த லேஸ் தான் வாங்கியிருக்கேன். சாரியில் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் ஒர்க் இருக்கனால சில்வர் கலர் லேஸ் வாங்கியிருக்கேன். நீங்கள் கோல்டன் கலர் காம்பினேஷன் வரவங்க கோல்டன் கலர்லேயே லேஸ் வாங்கலாம். இப்போது ப்ளவுஸை தான் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், ஸ்லீவ் தனியாக, இந்த பாடி பார்ட்டு தனியாக இருக்குது. இப்போ ஸ்லீவை இது மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. நீங்கள் இது மாதிரி ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு சின்னதாக ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஸ்லீவை 2ஆக மடிச்சுட்டு, எதுக்குன்னா இதில் ஒரு கோன் ஷேப்பில் நம்ம வரைகிறதுக்கு தான். இப்போது டாட் வரைஞ்சதுக்கப்புறமா எவ்வளோ நீளம் வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணி அதுக்கும் நீங்கள் டாட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 டாட் நீங்கள் வரைஞ்சிங்களா, இதை வந்து ஸ்கேலால் இணைச்சா போதும். இதை நீங்கள் 3/4 ஸ்லீவுக்கு பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். 3/4 ஸ்லீவுக்கு இதை விட ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் குட்டியாக இந்த கோன் வரையக்கூடாது, கொஞ்சம் கூட நீளமாக ட்ரையாங்குலர் முக்கோண ஷேப் வரையணும். இப்போ 2 கைக்கும் ஒரே அளவில் தான் நான் இந்த டாட் வச்சு எடுக்கிறேன். அப்போ அழகான ஒரு முக்கோண ஷேப் 2 கைக்கும் ஒன்றே மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ இதையும் நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இது லேஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு பார்ட்ரு வந்து அடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த நீங்கள் ட்ரையாங்குலர் ஷேப்பை தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், 2ம் சேமாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம அடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பை தான் நம்ம ஃபஸ்ட்டு அடிக்கணும். இந்த 10 ரூபாய் லேஸு எங்கள் ஊரில் 10 ரூபான்னு விற்கிறாங்க. இது 5 ரூபாய்க்கும் கிடைக்குது நிறைய ஷாப்பில். ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குறப்போ இதோட கம்மியாக ரேட்டுக்கு கிடைக்குது. இப்போது கோன் ஷேப்புக்கு நான் லேஸை வந்து அடித்து எடுக்கிறேன். தென் நீங்கள் இதை வந்து காப்பர் கலருக்கு, வேறு எந்த கலர் ஜரி வந்தாலும் இது மாதிரி லேஸ் வாங்கி வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு ஆரி ஒர்க் மாதிரியே இருக்கும். ஏன்னா நம்ம இதில் பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இப்போவே பார்த்துட்டு இருக்கிற டைம்லேயே ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இப்போ பாருங்கள், நான் கோன் ஷேப் அடித்தாச்சு, ட்ரையாங்குலர் ஷேப் அடித்தாச்சு, அதுக்கப்புறம் பார்டர் அடிக்கேன். இப்போ நம்ம ட்ரையாங்குலர் ஷேப்பில் அடித்ததுக்கு அந்த பிசுறதுமே வெளியே தெரியாது. இப்போ நீட்டாக வந்துருச்சா. இது மாதிரி 2 கையையும் நம்ம அடித்து எடுக்கலாம். எக்ஸ்ட்ரா சின்னதாக துண்டாக கிளாத்தெல்லாம் த்ரெட் ஏதாவது இருந்துன்னா அதை கட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இது நம்ம வீடியோவில் பார்க்குறதுக்கு கரெக்டாக தெரியுது. டக்குன்னு நம்ம பார்க்குறதுக்கு ஆரி லேஸ் மாதிரியே இருக்கும், ஆரி ஒர்க் மாதிரியே இருக்கும். ஏன்னா நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தனால நான் டேரெக்டாக பார்த்தனால தெரியுது. நிறைய பேர் நினைப்பாங்க, நம்ம பீட்ஸ் ஒர்க்கு ஆரி ஒர்க் எல்லாம் போட்டுட்டு வெளியே போகும்போது சிலவங்களுக்கு மனசில் தோணும், இல்லை நம்ம சிம்பிளாக ஒரு ஒர்க்குமே தைக்கல அப்படின்னு நினைப்பாங்க சிலவங்க. ஸோ அந்த டைம் நீங்கள் தோணுன உடனே இது மாதிரி ஒரு 10 ரூபாய்க்கு லேஸ் வாங்கி நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க. இந்த ஒர்க்குக்கு ஜஸ்ட் ஒரு 30 40 ருபீஸ், 30 40 ரூபாய்க்கு உள்ளதான் ஆகும். 10 ரூபாய்க்கு சின்ன கவரில் ஒரு பீடு வாங்கினாலும் ஓகே தான். தென் இந்த லேஸ் பார்த்திங்கன்னா 2 மீட்டர் 1.5 மீட்டர் வாங்கினாலும் ஓகே தான். இப்போ நான் ப்ளவுஸை ஜாயின் பண்ணியாச்சு. என்னடா கழுத்துக்கு மொக்கையாக விட்டுருக்கு அப்படி தானே நினைக்கிறீங்க. கழுத்துக்கு வாரம் பொறுமையாயிருங்க. அப்புறமா 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா பேக் கழுத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம். எப்படி நம்ம கையை 2ஐயும் அடித்து ஸ்லீவுக்கு நம்ம 2ஆக மடித்து டாட் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் பேக் கழுத்துக்கும் நம்ம இதை 2ஆக மடித்தணும். மடிச்சுட்டு கரெக்டாக நீங்கள் ட்ரையாங்குலர் ஷேப்பு நீங்கள் கைக்கு வச்ச அளவுக்கு கரெக்டாக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா கழுத்துக்கு ரொம்ப நீளமாக கொடுத்து கைக்கு குட்டியாக கொடுத்தா நல்லா இருக்காது. இப்போது நான் அதே மாதிரி 2 இன்ச்சு கேப்புக்கு தான் கொடுத்துருக்கேன். கழுத்து வளைவுக்கு நீளம் கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சு 3 இன்ச்சு கிட்ட கொடுத்துருக்கேன். இப்போ கரெக்டாக ட்ரையாங்குலர் கிடச்சா. இப்போ மறுபக்கமும் அதே மாதிரி டாட் போட்டு மறுபக்கமும் வரைஞ்சி எடுக்கலாம். இது வந்து பட்டு பாவாடை சட்டையெல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சைடு நம்ம வரையலாம். வரைஞ்சதுக்கப்புறமா இதுலேயும் நம்ம எப்படி ஸ்லீவுக்கு வந்து லேஸ் வச்சு அடித்து எடுத்தோமோ அதே மாதிரி கழுத்துக்கு நம்ம அடித்து எடுக்கலாம். இப்போ அதே லேஸை நான் எடுத்துருக்கேன். ட்ரையாங்குலர் ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன்.
நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் நீட்டாக நம்ம பண்ணும்போது ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறப்போ கோணக்க ஸ்டிச் பண்ணால் கூட அதை பொழிச்சு எடுத்துட்டு திரும்ப நீங்கள் அடித்து பாருங்கள். உங்கள் ப்ளவுஸில் நீங்கள் ஃபஸ்ட்டே பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணால் அடுத்து கஸ்டமருக்கு நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இல்லை நம்ம ப்ளவுஸ் தானே ஏனோ தானோன்னு தைச்சா நீங்கள் வெளியேயும் அப்படி தான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ திரும்ப உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்காது. ஸோ இதில் வந்து 2 பெனிஃபிட் இருக்குது. ஸ்டிச் பண்ணி கொடுக்குறவங்களுக்கும் இருக்குது, ஸ்டிச் பண்ணி போடுறவங்களுக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கழுத்துக்கு நான் வி ஷேப் அடித்ததுக்கப்புறமா கழுத்து ஓரத்துக்கு பார்டர் அடிக்க ஃப்ரண்ட் வரை நான் அடித்து எடுத்தேன். இப்போது நீட்டாக இப்போ ஆரி லேஸ் மாதிரி கிடையாது. இது எப்படி இருக்குன்னா லேஸ் ஒர்க்கு, ஜஸ்ட் நம்ம கடையில் வாங்குகிற லேஸ் ஒர்க்கு மாதிரி தானே இருக்குது. இப்போ நம்ம இதை ஆரி ஒர்க்குக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். எப்படின்னா இதில் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் ஐடியா. இப்போ பாருங்கள், இதில் பீட்ஸ் வாங்கியிருக்கேன். நம்பர் 4 mm பீட்ஸ் தான். சில்வர் கலர் லேஸை வச்சுட்டு சில்வர் கலரில் நம்ம ஸ்டிச் பண்ணாமல் பீட்ஸ் கொடுக்காமல் இருந்தால் எப்படி, ஸோ சில்வர் கலர்லேயே பீட்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஆல்ரெடி அடித்து வச்சுருக்கோம் தெரியுமா, அதுக்குள்ளாடி தான் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்லீவை எல்லாம் அட்டாச் பண்ணலாம். இனி ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு பண்ண வேண்டிய ஒரு ஒர்க்குமே இல்லை. ஸோ ஸ்லீவை 2 அட்டாச் பண்ணி ப்ளவுஸ் ஃபுல் ஒர்க்கையும் முடிச்சு வச்சிடலாம். வச்சுட்டு கஸ்டமர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கை ஜஸ்ட்டு பண்ணால் போதும். இப்போ பீட்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பீட்ஸ் போதும், தேவையில்லாமல் நான் நிறைய பீட்ஸ் எடுத்து வைக்க மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். இப்போது நம்பர் 8 நீடில் தான் எடுத்திருக்கேன். நிறைய பேர் 8 நீடில் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க. சில கடையில் வந்து அந்த நீடிலுக்கு கவரையை வந்து மாற்றி போடுவாங்க. தென் அதில் நீடில் நம்பர் அவங்களுக்கே தெரியாது. ஸோ நீங்கள் வாங்குகிறப்போ இது மாதிரி நீல நீடில் நீங்களே பார்த்து எடுங்க, சரியா? கஸ்டமர் கடையில் போய் கேட்கும்போது சிலவங்க கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் நீங்களே சொல்லுங்கள் கடையில் நிற்கிறவங்கள்ட்ட, நான் பார்த்து எடுக்கலாம் அப்படி சொல்லி கேளுங்க, சரியா? நான் அப்படி தான், நான் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போவேன் எங்கள் வீட்டு பக்கம். அந்த கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியாது அங்கே என்ன சாதனை இருக்குன்னு. ஆனால் எனக்கு தெரியும் எந்த திங்ஸ் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் அது மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பீட்ஸாக இது மாதிரி கேப் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். எல்லா இடமும் ஃபில் ஆகிற மாதிரி இருக்கணும். ஒரு சைடு நிறைய பீட்ஸ் வச்சு இன்னொரு சைடு கொஞ்சம் பீட்ஸாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. நிறைய பீட்ஸு கஜன்னு இருந்தால் நல்லாவே இருக்காது. இந்த அளவுக்கு கேப்புக்கு விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்னோடய வாய்ஸ் ஆகட்டும், நான் பேசுகிற விதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா என்னோடய வாய்ஸ் நானே கேட்க மாட்டேன். நிஜமாக நான் ஒரு வாய்ஸ் எடுத்து வாய்ஸை கம்மி பண்ணி வச்சுட்டு தான் அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கேட்பேனே தவிர என்னோடய வாய்ஸ் நானே கேட்க மாட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் எல்லோரும் சொன்னதுக்கப்புறம் டெய்லி நானும் கேட்பேன் என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு. தென் வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது நான் வந்து பார்ப்பேன், கமெண்ட் செக்ஷன் போய் பார்ப்பேன். நானும் வீடியோ பார்ப்பேன். பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தங்க வா சூப்பர் நைஸ் இப்படியெல்லாம் போட்டிருப்பீங்க. அப்போ தோணும், பக்கியாளா நீங்கள் பார்க்கவே இல்லையா, வீடியோ ஸ்கிப் பண்ணி தள்ளிட்டு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களான்னு. ஸோ நான் ஃபுல் வீடியோவும் பார்ப்பேன், எனக்கு டைம் தெரியும். ஸோ கமெண்ட் பண்ணுறவங்க, மோட்டிவேட் பண்ணுறவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.